ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு விலாக் வந்து ஒன் மோர் ஸ்பெஷல். என்னோடய ஃப்ரெண்ட் ரிசப்ஷனுக்கான ப்ரெப் ஒர்க்ஸ் வீடியோ தான். லைக் க்ரூமிங், சாரீ ஷாப்பிங், அன்எக்ஸ்பெக்டட் கோல்ட் பர்ச்சேஸ்னு ஏகப்பட்டது நடந்துச்சு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அன்றைக்கி நாள் முழுக்கவே ரொம்பவே ஜாலியாக ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த சந்தோஷத்தை எங்கள் கூட சேர்ந்து விலாக்ஸ் மூலியமாக நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஃப்ரைடே நைட், அதாவது நாங்கள் ஊருக்கு கிளம்புற அன்றைக்கி நைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு அம்மா, நான், தங்கச்சி 3 பேருமே ஒன்றா பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்துச்சு. பட் லாஸ்ட் மினிட்ல தங்கச்சிக்கு லீவ் கிடைக்காததுனால நான் மட்டுமே முன்னாடி நாள் கிளம்பிட்டேன். பெங்களூரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிற மாதிரி தான் பிளான். ஸோ அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்து பிக் பண்ணிவிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்ததுனால அவங்களுக்குமே சேர்த்து டின்னருக்கு சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆல்சோ இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனதுலேருந்தே டெய்லி ஹேர் வாஷ் பண்ணாலுமே டேண்ட்ரஃப் இருக்கிறதுனால ஃப்ரெஷ் ஃபீலே இருக்கிறதில்ல. ஸோ ஆஃப்டர்நூனே தலைக்கு நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு ஹேர் வாஷும் பண்ணிட்டேன். இப்போ இருக்கிற டே டு டே லைஃப்பில் ஸ்கின் அண்ட் ஹேர் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறது காமன் ஆயிடுச்சு. எஸ்பெஷலி இந்த சம்மர் அண்ட் ஹியூமிடிட்டினால ஸ்கேல்பில் எக்ஸஸ் ஆயில் செக்ரேட் ஆகும். ஸோ தட் நமக்கு ஸ்கேல்பில் இச்சினஸ் அண்ட் டேண்ட்ரஃப் வர நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இதுக்கு சொல்யூஷனாக ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூன்னு பார்க்கும்போது மார்க்கெட்டில் நிறைய இருக்குது. ஆனால் அது எல்லாத்துலேயும் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸான சல்ஃபேட், பேரபன் அண்ட் டாக்ஸிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இது யூஸ் பண்ணுறதுனால டேண்ட்ரஃப்க்கு எஃபெக்டிவாக இருந்தாலும் உங்கள் நேச்சுரல் ஹேரோட ஸ்மூத்னஸை ரெடியூஸ் பண்ணி ட்ரை அண்ட் ஃப்ரிஸியாக மாற்றிடும். ஸோ எஃபெக்டிவ் அண்ட் நேச்சுரல் வேல டேண்ட்ரஃப் ரிமூவ் பண்ணி முடியை சாஃப்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஷாம்பூ சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் மாமாவத்தோட லெமன் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ நோட்டீஸ் பண்ணேன். இந்த ஷாம்பூவில் ஹவுஸ் ஹோல்ட் இன்க்ரீடியண்ட்டான லெமன் அண்ட் ஜிஞ்சர் இருக்குது டு கெட் ரிட் ஆஃப் டேண்ட்ரஃப். ஸோ உடனே ஆர்டர் போட்டாச்சு. அண்ட் மெயின்லி இப்போலாம் மாமாவத் ப்ராடக்ட்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிற ரீசன் மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை லிசன் பண்ணி ப்ராடக்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆல்சோ இன்னும் ப்ராடக்ட்ஸை பெட்டர் ஆக்கிறதுக்கு கன்சிஸ்டண்ட்டாக சேஞ்சஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மறக்காமல் உங்கள் தாட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாமாத் லெமன் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால 100% டேண்ட்ரஃப் ரெடியூஸ் ஆகுது மட்டும் இல்லாமல் சாஃப்டாரும் தருது. அண்ட் இதில் இருக்கிற ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி ஈஸியாக டேண்ட்ரஃப் ரிமூவ் பண்ணி ஸ்கேல்ப் பிஹெச்சை பேலன்ஸ் பண்ணி தருது. தென் இந்த ஷாம்புவோட அப்ளிகேஷன் எப்பயும் போல தான். அண்ட் இதில் குட்னஸ் ஆஃப் லெமன் அண்ட் ஜிஞ்சர் இருக்கிறதுனால 100% டேண்ட்ரஃபை நேச்சுரலாக ரிமூவ் பண்ணும். அண்ட் ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் முடியை பார்க்கறதுக்கு நல்லா ஸ்மூத் அண்ட் ஷைனிங்காக தெரியும். ஜஸ்ட் ஒரு வாஷ்லேயே டேண்ட்ரஃப் ரெடியூஸ் ஆனது நல்லாவே நோட்டீஸ் பண்ணலாம். ஸோ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு பிளாக் ஸ்டெப்பை என்னோட ஸ்கேல்பில் வந்து நான் ஸ்டிக் பண்ணி பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட் இதை வந்து ஸ்கேல்பில் ஸ்டிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக டேண்ட்ரஃபும் இருக்காது, அதே மாதிரி ஆயிலும் இதில் ஸ்டிக் ஆகாது. ஹேர் வாஷ்க்கு முன்னாடி ஆட் பண்ண கிளிப்பிங்கும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்கேல்பில் டேண்ட்ரஃப் ரெடியூஸ் ஆயிருக்குன்னு தெரியும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் மாமாவத் ஆப் அண்ட் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நீங்கள் ஷாப் பண்ணுறப்போ பவானி 2025 கூப்பன் கோட் யூஸ் பண்ணால் அடிஷ்னல் 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். பெங்களூர் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸும் எங்கள் வீட்டுக்கு லேட்டாக தான் வந்தாங்க. அண்ட் ஆல்ரெடி பேக்கிங்லாம் ரெடியாக வச்சுருந்ததும் அவங்க வந்த உடனே டின்னர் முடிச்சுட்டு அரௌண்ட் 12:30க்கு வீட்டிலேருந்து ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இங்கே ஊரில் இருந்து ராயக்கோட்டா ரூட் சூஸ் பண்ணால் கிருஷ்ணகிரி போகாமல் சீக்கிரம் சேலம் ரீச் பண்ணிடலாம். ஸோ அந்த ரூட் தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். 5 மெம்பர்ஸ் தான் போகிறதுனால ட்ராவலுமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. தொப்பூர்கிட்ட மட்டும்தான் டிராஃபிக் இருந்ததுனால கொஞ்சம் டிலே ஆச்சு, மற்றபடி ஓகே தான். அண்ட் சேலம் தாண்டி ஒரு டீ ஷாப்பில் ஸ்டாப் பண்ணி நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு டீ குடிச்சிட்டு அகெயின் வி ஸ்டார்டட் ஆர் ட்ராவல் டு திண்டுக்கல். ட்ராவல் என்னமோ நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. பட் ஒரு 5 மினிட்ஸ் கூட தூங்கலை. ஏதோ ரோட் ட்ரிப்க்கு கிளம்புன மாதிரி பாட்டு போட்டு கதை பேசிட்டே வந்ததுனால லாங் ட்ராவல் பண்ண ஃபீலே இல்லை. அண்ட் நீங்கள் இந்த மாதிரி லாங்காக காரில் ட்ராவல் பண்ணுறப்போ எந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தென் திண்டுக்கலுக்கு கரெக்டாக 5 o'clock ரீச் ஆகிட்டோம். எங்கள் ஃப்ரெண்டோட வீட்டில் ஒரு 2 to 3 hours தூங்கிட்டு ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்களோட பழைய வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்கேருந்து ஒரு 5 minutes ட்ராவல் தான். அதனால நான்
அம்மா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி உருளைக்கிழங்கு மசாலா அப்புறம் குருமா வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு போய் விடுவாங்கன்னு பார்த்தா ஏதோ க்ரூமிங் பண்ணுன்னு சொன்னீங்களே போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கடை முன்னாடி இறக்கி விட்டு போயிட்டாங்க. நான் என்ன நினச்சேன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் போவோன்னு யோசித்தேன். கடைசியில் அன்றைக்கி ஃபுல்லாகவே நைட் ட்ரெஸ்லேயே சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரைடோட ப்ளவுஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக டெய்லர் ஷாப்புக்கு போயிட்டு அங்கே ப்ளவுஸ் வந்து வாங்கிட்டோம். ஆரி ஒர்க் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக த்ரெட்டிங் பண்ணுறதுக்காக ஸ்டுடியோ 11 சலூனுக்கு தான் போயிருந்தோம். பொண்ணு வந்து ஆல்ரெடி த்ரெட்டிங் ஃபேஷியலாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. பட் நாங்கள் யாருமே பண்ணலை. எப்படியும் முன்னாடி நாளே ஊருக்கு போகிறோம்ல, அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து அப்படியே தான் கிளம்புனோம். நிறைய பேர் வந்து நாங்கள் ஒன்றா மீட் பண்ணி விலாக்ஸ் போஸ்ட் பண்ணும்போது எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லி கமெண்ட்ஸில் கேட்டுட்ருக்கீங்க. என்ன பிரச்சனைனா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரே சத்தமாக தான் இருக்கும். நானும் ட்ரை பண்ணுவேன் ஏதாவது ஒரு விலாகில் எல்லாரையும் வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் அதுதான் என்னால் கரெக்டாக பண்ண முடியல. ஃபார் ஷோர் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாரையும் வீடியோவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இங்கே எங்களோட வேலை முடிஞ்சதும் அப்படியே இந்த சலூனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சென்னை சில்க்ஸில் இன்ஸ்கர்ட் எடுக்கிறதுக்காக போனோம். அப்படியே இன்னொரு ஃப்ரெண்டு வந்து சாரி எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ரிசப்ஷனுக்காக சாரி தான் கட்டுறோம். பட் அவங்க வந்து சுடி கொண்டு வந்ததுனால டிசைனர் சாரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். டிசைனர் சாரீ பொறுத்த வரைக்கும் இந்த ஷாப்பில் கலர்ஸும் சரி கலெக்ஷன்ஸும் சரி எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு ப்ரைஸ் வைஸும் ரீசனபிளாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ காமிக்கிற இந்த சாரீஸ் எல்லாமே அரௌண்ட் 1000 to 1500 தான் ப்ரைஸ் போட்டிருந்துச்சு. இங்கே நிறைய டிசைனர் சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்து காமிச்சாலுமே என் ஃப்ரெண்டுக்கு வந்து டிஸ்பிளேயில் இருந்த ஒரு சாரீ தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ஃபைனலாக அதையே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில் போட்டுட்டாங்க. இந்த சாரீ தான் பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அடுத்த நாள் கட்டியிருந்தப்பவுமே லுக் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. இன்கேஸ் உங்கள் நியர்பையில் சென்னை சில்க்ஸ் இருக்குது அப்படின்னா அங்கே கூட போய் நீங்கள் கலெக்ஷன்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். நான் அவ்வளோவா சென்னை சில்க்ஸ் வந்து போனது கிடையாது. 1 or 2 டைம்ஸ் தான் போயிருப்பேன். சாரீ ஷாப்பிங் முடிச்சதுக்கப்புறமா அப்படியே அதுக்கு தேவையான இன்ஸ்கர்ட்ஸும் வாங்கிட்டு பில் போட்டுட்டு வெளியே போகிறப்போ ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையிலேருந்து உள்ளே வந்து கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் பார்க்க சொன்னாங்க. நாங்களுமே கொஞ்சம் நேரத்துக்கு கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் கடைசியில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியே ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னா ரம்யா அக்கா வந்து சைட் கமல் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் அவங்களுக்கு போட்டு பார்க்கும்போது ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்ததுனால பர்ச்சேஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஆசிலேஷன்லேயே இருந்தாங்க. முன்னாடி வந்து ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி கம்மல் தான் போட்டிருந்தாங்க. தென் இப்போ பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்டோன் வச்ச மாதிரி இயரிங் தான். அவங்க காதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபைனலி வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணாங்க. லிட்ரலி எனக்கும் என் இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் எந்த திங்ஸும் பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியா சுத்தமாக கிடையாது. பட் எப்படியோ எங்கள் கண்ணுக்கு வந்து மூன் கம்மல் வந்து மாட்டுச்சு. அதாவது மூன் ஷேப்பில் இருக்கிற சைடு கம்மல். இந்த டிசைன் ஆல்ரெடி ஆன்லைனில் நிறைய பார்த்துருக்கேன். பட் அதெல்லாமே வந்து டைமண்ட் கலெக்ஷன்ஸ் தான். பட் இங்கே வந்து கோல்டில் பார்த்ததோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு 4 ஸ்டோனு கிட்ட வரும். அதே மாதிரி குட்டியாக க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. எங்கள் 2 பேருக்கும் ஒரே மாதிரி இயரிங்ஸ் எடுக்கணுன்னு தான் ஆசை. ஸோ இன்னொரு செட் இந்த கம்மல் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் ரொம்ப தேடி பார்த்ததுக்கப்புறமா இன்னொரு செட்டு வந்து கிடச்சிது. ஃபஸ்ட்டு எஸ்டிமேஷன் வந்து போட சொல்லி கேட்டோம். ரம்யாக்காவோட கம்மலே வந்து 4200 or 300 சம்திங் என்னமோ வந்துச்சு. ஸோ எங்களோடதை வந்து எஸ்டிமேஷன் போட்டு பார்க்கும்போது 6000 கிட்ட வந்துச்சு. அது போக மேக்கிங் சார்ஜஸ் ஜிஎஸ்டின்னு போட்டதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் 6300 அண்ட் இன்னொன்று வந்து 6400 கிட்ட வந்துச்சு. பட் 2 பேருக்குமே ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இந்த டிசைன் வந்து அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இன்னும் நாங்கள் 2 பேரும் காது தான் குத்தலை. கொஞ்ச நாளைக்கு செகண்ட் ஸ்டெப் போடாமல் இருந்ததுனால ஹோல் வந்து எனக்கு மறைஞ்சிருச்சு. இப்போ எகெயின் காது குத்துனா தான் கம்மல் வந்து போட முடியும். இன்னுமே குத்தலை. கூடிய சீக்கிரம் குத்திட்டு போட்டு பார்த்து எப்படி இருக்கும்னு பார்க்கணும். எனக்கு பர்சனலி இந்த பர்ச்சேஸ் பண்ணது ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸாக அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஷாப்பிங் பண்ணியிருக்கோம். பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒன்றா சேர்ந்து கோல்ட் பர்ச்சேஸ் பண்ணது உண்மையாகவே ரொம்ப ஹாப்பி. ஆனால் இதில் என்ன ஒரு தாட் அப்படின்னா செகண்ட் ஸ்டெட் வாங்குறதுக்கே 6000 7000 ஆகுது அப்படின்னா அப்போ மற்ற ஜுவல்லரி வாங்குறதுக்கு தான் யோசிக்கிற மாதிரி இருக்குது. கோல்டு ரேட்டு மட்டும் கடன்னு ஏறிட்டே போகுது. முன்னாடி கம்மியாக இருந்துச்சு ஆனால் வாங்குறதுக்கான அமௌண்ட் இல்லை. பட் இப்போ இருக்குது ஆனால் நகை விலை வந்து கம்மி இல்லை. இருக்கிற ரேட்டு பார்த்தா எதை வாங்குறது எதை விடுறதுன்னு தெரியாத மாதிரி இருக்குது. எனிவேஸ் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வாங்குவோம். தென் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு மாப்பிள்ளையோட வீட்டுக்கு வரதுக்கே ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. மெஹந்தி வந்து நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சோம். பட் அங்கே இங்கே வெளியே போய் சுற்றிட்டு வந்ததுனால லேட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ப்ரைடோட 2 கைக்கும் நானே மெஹந்தி போட்டுடலான்னு நினச்சேன். பட் டைம் ஆனதுனால ரைட் ஹேண்ட் மட்டும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்டை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விட்டாச்சு. நான் ஃபியூ இயர்ஸ் பேக் ஃப்ரீக்வெண்ட்டாக மெஹந்தி போட்டுட்டு இருந்தேன். ஈவன் ஸ்கூல் அண்ட் காலேஜ் டைமில் பிரைட்ஸ்க்கும் மெஹந்தி போட்டு 4000 to 5000 ஏர்ன் பண்ணியிருக்கேன்.
பட் ஆஃப்டர் காலேஜ் கம்ப்ளீட்டாக விட்டாச்சு. அண்ட் நான் இது வரைக்கும் எந்த மெஹந்தி கிளாஸும் அட்டன் பண்ண கிடையாது. ஜஸ்ட் இந்த மெஹந்தி புக்ஸ் அதுக்கப்புறம் யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் லேர்ன் பண்ணேன். மெஹந்தி பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு அந்த இன்ட்ரிகேட் டிசைன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக வரும். எனக்குமே ரொம்ப இன்ட்ரிகேட் டிசைன்ஸ்லாம் போட தெரியாது. ஓவராலாக பார்க்கும்போது லுக் வைஸ் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப உத்து பார்க்கும்போது அந்த லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கோணல் மாணலாக தான் இருக்கும். ஆனால் தங்கச்சி வந்து ஒரு அகாடமியில் ப்ராப்பராக மெஹந்தி கிளாஸ் லேர்ன் பண்ணிகிட்ருக்கா. நிறைய பேர் கிளாஸ் டீட்டெயில்ஸ் கூட கேட்டிருந்தீங்க. இது வந்து சக்ஸஸ் அகாடமி. ரொம்ப மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் 150 ருபீஸ் என்னமோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான் பே பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பியூட்டிஷியன் கிளாஸ் போச்சு. அதுக்கப்புறமா மேக்கப், தென் மெஹந்தி, இன்னும் ஹேர் ஸ்டைல் மட்டும் பெண்டிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவளுக்குமே ஒர்க் ஸ்டார்ட் ஆனதுனால ஃபுல் ஃப்ளெஜ்டாக இதில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குமோ அதை யூட்டிலைஸ் பண்ணி லேர்ன் பண்ணிகிட்ருக்கா. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயுமே நிறைய மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்து அடிக்கடி கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி ஃபீஸ் பே பண்ணி லேர்ன் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் எத்தனையோ டுட்டோரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. அதை பார்த்து கூட நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நோட் புக்கில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க நெய்பர்ஸ் இவங்களோட கையெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா வரும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக அதை பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் பர்ஃபெக்ஷன் கிடைக்கும். இங்கே எங்களோட பிரைட்க்கு எல்போ வரைக்கும் கூட முடிக்கல. பட் எல்லாருமே பசிக்குது, சாப்பிட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதும் சாப்பிட வந்தாச்சு. வீட்லேயே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சாப்பாடு, ரசம், சாம்பார், அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு பொரியல், கேரட் பொரியல்னு நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. காலையில் பூரி 2 தான் சாப்பிட்டதுனால எனக்குமே செம பசி. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மெஹந்தி கண்டினியூ பண்ணோம். மினி விலாக்லேயே சொன்ன மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் மெஹந்தி போடுறதுக்கு அங்கே இருந்த எல்லாரோட ஆர்ட் ஒர்க்கும் இருந்துச்சு. யாருமே 5 மினிட்ஸ்க்கு மேலே போட மாட்டாங்க. ஈவன் எனக்குமே ரொம்ப நாள் கழித்து போடுறதுனால பயங்கர பேக் பெயின். பட் கம்ப்ளீட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் ஹேண்ட் மட்டும் எப்படியோ போட்டு முடிச்சாச்சு. பேக் ஹேண்ட்ஸ் மட்டும் பெண்டிங் வச்சுருந்தோம். பட் நைட் எப்படியும் ஃப்ரீயாகும்ல, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டு மட்டும் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அடுத்ததான் வந்து ஃப்ரெண்டோட பழைய வீட்டுக்கு போயிட்டு அங்கே நோம்பு கஞ்சி வாங்கி வச்சுருந்தாங்க, வடையும் இருந்தது. ஸோ அங்கே போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா புது வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிக்கலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. நாங்கள் பழைய வீட்டில் இருக்கும்போது ரம்ஜானுக்கு முன்னாடி ஓனர் வீட்டில் இருந்து நோம்பு கஞ்சி, அதுக்கப்புறம் சமோசா, வடை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் டைமுக்கு கரெக்டாக கொண்டு வந்து கொடுப்பாங்க. நான் அந்த ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிடுவேன். பட் நோம்பு கஞ்சி வந்து ட்ரை பண்ணதில்லை, அம்மா தான் சாப்பிடுவாங்க. பட் இங்கே வந்து டேஸ்ட் பண்ணது சூப்பராக இருந்தது. வடை வந்து நான் எடுத்துக்கல, வெறுமே அப்படியே ப்ளைனாக சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஈவினிங் நல்ல ஒரு சன்செட் டைமுக்கு திண்டுக்கல்ல காரில் ரவுண்ட்ஸ் அடிச்சிட்டு இருந்தோம். அண்ட் மார்னிங்லேருந்து யாருமே டீ காஃபி குடிக்கல. ஆல்சோ நைட் ஒழுங்காக தூக்கம் இல்லாததுனால தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வீட்டுக்கு போகிற வழியிலேயே சரவண பவனில் ஸ்டாப் பண்ணிவிட்டு நல்ல ஒரு டீ குடித்ததுக்கப்புறம் தான் ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. அண்ட் எங்கள் கேங்கில் 1-2 பேர் தவிர மற்ற எல்லாருமே டீ காஃபி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய பேர் அடிக்டட்னு கூட சொல்லலாம். ஃபுட் இல்லைனா கூட ஓகே தான், ஆனால் டீ குடிச்சிட்டு நாளை ஓட்டிடுவாங்க. தென் இங்கேருந்து வீட்டுக்கு போனதும் ஃபஸ்ட்டு வேலையாக நல்லா பச்சை தண்ணியில் ஒரு குளியல் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நிஜமாவே பயங்கர ஹீட்டு. எனக்கு எங்கள் ஊரில் இருக்கிற வெயிலுக்கே தலை சுற்றும். இதில் இந்த ஊர் வெயிலுக்கெலாம் நடந்து போனால் அவ்வளோதான் என் நிலமை போல். ஈவன் நைட்டுமே ரொம்ப அனலாக தான் இருந்துச்சு. வீடு சுற்றியும் நல்ல மரம் செடி இருக்குது. ஸ்டில் வீட்டுக்குள்ளே அவ்வளோ ஹீட்டு. ஏசி, ஏர் கூலர்லாம் இல்லாமல் இங்கே வாழ்கிறது ரொம்ப கஷ்டம்தான் போல். வின்டர் சீசனில் நல்லா குழுன்னு இருந்துட்டு இப்போ இந்த சம்மர் சீசன் ஃபேஸ் பண்ண தான் பயமாக இருக்குது. இன்னும் மார்ச் கூட முடியல, அதுக்கே இப்படின்னா ஏப்ரல் மே ஜூன்லாம் வந்துச்சுன்னா எந்த மாதிரி நிலமை இருக்குன்னு தான் தெரியல. உங்கள் ஊர் சைட்லாம் சம்மர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஈவினிங் ஒரு 7-7:30க்கு கல்யாண பொண்ணுக்கு தேவையான வளையல் ஜுவல்லரி செட்லாம் வாங்கிறதுக்காக ஒரு கோயில் ஸ்ட்ரீட்டில் இருந்த ஃபேன்சி ஸ்டோருக்கு தான் போயிருந்தோம். ஒரே கடை தான், ஆனால் எல்லாமே இருந்துச்சு. எனக்கு கடை பேர் தெரியல, பட் எல்லாமே நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து பேங்கிள்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் மார்னிங் பார்த்திங்கன்னா தாலி பிரித்து கோர்க்கிற ஃபங்க்ஷன் இருந்தது. அப்புறம் ஈவினிங் தான் ரிசப்ஷன். ஸோ 2 ஈவெண்ட்க்குமே வளையல் வந்து வாங்கினோம். மார்னிங் வந்து போடுறதுக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் வந்து 2 டசன் எடுத்தோம். தென் ரிசப்ஷன் அவுட்ஃபிட் வந்து லெஹங்கா தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோன் வச்ச வளையல்
வளையல் செட் எடுத்தோம். அப்புறம் அங்கேயே இன்னொரு ஃப்ளோரில் ரெண்டல் ஜுவல்லரி பார்க்க போனோம். ஆல்ரெடி ரிசப்ஷன் ஜுவல் செட் அவங்க சூஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ மார்னிங் சாரீக்கு போடுறதுக்கு ஜஸ்ட்டு ஒட்டியானம் அப்புறம் நெத்துச்சிட்டு மட்டும் ரெண்டலுக்கு எடுத்தோம். மற்றபடி சாரீக்கு மேட்சிங்காக நெக் செட் கம்பல் மாட்டெல்லாம் என்கிட்டயே இருந்துச்சு. ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போயிருந்தேன். ஃபஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் சிம்பிளாக நடக்க போகிறதுனால மினிமல் லுக் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சது. பட் அதுக்கப்புறம் ஃபோட்டோஸும் எடுக்க போகிறாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் சரி ஓகே அட்லீஸ்ட் ஒரு செமி பிரைடல் லுக்காச்சும் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல தான் இந்த பிளான் பண்ணோம். இங்கே அவ்வளோதான் ஜுவல் செட் வாங்கிட்டு பேஸ்மெண்ட்டில் ஒரு சில ஹேர் அக்சசரிஸ் தேவைப்பட்டுச்சு. அதையுமே வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பேக் ஹேண்ட்ஸுமே மெஹந்தி போட்டு கவர் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இதோட இந்த விலாகை நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். கூடிய சீக்கிரம் இதோட கண்டினியூஷன் விலாகும் போஸ்ட் பண்ணிடுவேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.